30 டே சேலஞ்ச் இன்றைக்கி டே 6 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஏன்னா நாங்கள் சென்னை ட்ராவல் பண்ணுறப்ப தான் நான் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ட்ராவல் பண்ணுறப்போ பெருசாக குடிக்க மாட்டேன். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டப்போ அங்கே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக பாசிப்பயிறு சுண்டல் இருந்தது. அதை தான் நான் மார்னிங் எடுத்துகிட்டு நான் ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டேன். நல்லா தூங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டினப்போ 2 இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் எதுவும் இல்லை. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஜஸ்ட் மீ ஆர் என்ன மாதிரி நிறையா பேர் இருக்கீங்களான்னு தெரில. குட்டீஸ் எங்கே பார்த்தாலும் ஐ ஹாவ் டு ஃபீட் தெம் சம்திங் அது அதை இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மார்னிங் ப்ரோட்டீன் எடுக்காதனால பசி இருந்தது. அதனால் கொண்டு வந்த வாழைப்பழம் மட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டேன். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பட் வீட்டில் சாப்பிட்ற பிளான் இருந்ததுனால நாங்கள் எப்பயுமே உளுந்தூர்பேட்டையில் இங்கே பலாப்பழம் வாங்குவோம். அதை மட்டும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே அத்தை டியூட்டிஸ் ஸ்டார்டட். வீட்டுக்கு போய் சுட சுட பருப்பு சாதமும் ப்ரோட்டீனுக்கு மீல் மேக்கரும் சாப்பிட்டு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். இன்னொரு ஃபியூ டேஸ்க்கு சோலோ வாக்கிங் கிடையாது. என்னோட கோல் வீக்லி 5 days கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணும், which I already did. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஃபியூ டேஸ் ஏதாவது மிஸ் ஆகும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 5K நடந்தாச்சு. இன்றைக்கி லெமன் கிராஸ் டீ தான். டின்னருக்கு 2 பீஸ் கிரில் சிக்கன், 2 ஃபுல்கா. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. நாளைக்கு டே 7 பார்க்கலாம்.